இந்த நாள் மே 7ஆம் தேதி 2024 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம், சித்திரை மாதம் 24ஆம் திருநாள். ரொம்ப முக்கியமான நட்சத்திரங்கள்ல இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி, சதுர்தசி திதி. சதுர்தசி திதியை பற்றி பல எபிசோட்ஸில் நம்ம பேசியிருக்கோம். இறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறதோட அகால மரணங்கள் அடைஞ்சிருக்கக்கூடிய பித்ருக்கள் யார் இருக்காங்களோ அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கர்ம காரியங்கள் எது நீங்கள் செய்யாமல் விட்டுருக்கீங்களோ அது இன்றைய நாள் செய்யலாம். ஒருவேளை ஒரு சாதாரண அமாவாசை தர்ப்பணம் கூட கொடுக்க முடியாதுல்ல சார், அந்த மாதிரி நிலைமைகள் இருக்குது சார், நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இன்றைய நாள் அவர்களை நீங்கள் மனசில் நினச்சி வீட்டில் படையல் போடக்கூடிய யாரெல்லாம் இருக்கீங்களோ அத்தனை பேரும் போடலாம். அவங்களுக்கு போய் கண்டிப்பாக சேரும். ராமபிரானுடைய அப்பா ஜனகன்னு சொல்லுவோம், அவர்களுக்கு ஒருவேளை பித்ரு காரியங்கள் நம்ம செய்ய முடியலன்னு சொல்லி சீதா பிராட்டி மண்ணையே பிண்டம் மாதிரி உருட்டி சுவாமிக்கு வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அப்பா அதை ஸ்வீகாரம் பண்ணுறாரு, அவர்களுக்கு முக்தி அடையிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறது. ஸோ இன்றைய நாளில் நீங்கள் சாதாரணமாக மனசில் நீங்கள் என்ன நினச்சி அந்த படையல் போட்டாலும் சரி, கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். கன்னி ராசிறது கன்னி லக்னம், ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க, மனசுக்கு நிம்மதி தரும். ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஹஸ்த நட்சத்திரம் சந்திராஷ்டம்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மே 1 உங்கள் லைஃப் மாறிடுது. டன், ஆல்ரெடி டன். இட்ஸ் ஆல்ரெடி 6 days now. குரு பார்வையினால் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய ராசி லக்னங்களில் கன்னி ஒன்று. அதனால் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் பாட்டு தைரியமாக உங்கள் வேலை பண்ணுங்கள். பெருசாக ஒரு ஊசி குத்துற இடத்துல சின்னதாக ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி மட்டும்தான் இந்த சந்திராஷ்டமம் இருக்கும், வர ஒன்றும் பண்ணாது. நிம்மதியாக இருங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய விஷயங்கள்ல கன்ஃபியூஷன் தெளிவு பெறக்கூடிய நாள். எல்லாத்துலேயுமே ஒரு ஆரம்ப கன்ஃபியூஷன், ரகசியமாக சில விஷயங்கள் செய்வது, மனசுக்குள்ள ஆழமான கருத்துக்கள், சப்கான்ஷியஸ் பவர் அப்படின்னு சொல்லுவோம்ல, எப்போ செய்யணும்னு இருப்போம், எதையோ மனசில் நினச்சிட்டு இருப்போம், அதெல்லாம் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாள் மனசில் அந்த கர்மா நெகட்டிவிட்டி அகலக்கூடிய அற்புதமான நாள். அந்த சந்தோஷம்தான் உங்களுக்கு இப்போ தேவைப்படக்கூடிய விஷயம். அண்ட் தட் யூ ஆர் கோயிங் டு கெட் இட் அப்படிங்கிறது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் நல்ல காரியத்துக்கு பிரயாணம் செய்வீர்கள். சுபகாரியங்களுக்காக பிரயாணங்கள், தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள். மருந்து மாத்திரை இவ்வளோ செலவாயிட்டு இருக்கு சார், உடம்பு எப்போ சரியாகும்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அட்லீஸ்ட் திருப்பதிக்கு போய் கொஞ்சோண்டு பூ முடி காணிக்க கொடுத்துட்டு வாங்க. நிஜமாவே பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். தேவையில்லாத மனக்கவலைகள், மனக்லேஷங்கள் அத்தனையுமே நிவர்த்தி ஆகக்கூடிய பொண்ணான நாள். தைரியமா இருங்க, ஒண்ணுமே நடக்காது. தைரியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சுபகாரியங்களுக்காக விரயங்கள் நடக்கக்கூடிய கொஞ்சம் அலைச்சல், லைட்டாக உடம்புல வீரியம் குறையிறது, டயர்டாக ஃபீல் பண்ணுறது, அவ்வளோதான். நிம்மதியாக தூங்குங்க, எல்லாமே செட் ஆகிடும் நாளைக்கு காலையில். பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள், வேறு பாஷை பேசக்கூடிய மனிதர்கள் ஆள் பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க. அவர்கள் மூலியமா இன்றைய நாள் மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய அற்புதமான நாள். திடீர் பிரயாணங்கள் நண்பர்கள் மூலியமா பெரிய ஏற்றம் கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா பண்ணணும். யாருக்கும் தெரியாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு முழிக்க கூடாது. இதை மட்டும் நீங்க இன்றைய நாள் கவனமா இருந்தாலும் போறோம், எல்லாத்துலயுமே சக்சஸ் கொடுக்கும். குரு பார்வை ஹஸ்த நட்சத்திரம் மேல விழுகிறதுனால பெரிய இஷ்யூ கிடையாது. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை எடுத்து தொடர்ந்து செய்யலாம். எதுவா இருந்தாலும் 10 பேருக்கு ஓப்பனா சொல்லிட்டு பண்ணுங்க. தேவையில்லாத பிரச்சனையில போய் மாட்டிக்காம இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் என்னன்னா கோபம் ரொம்ப அதிகமாக வரும். அந்த கோபதாபங்களை தவிர்ப்பது நன்று. வேலையில் என்னதான் இருந்தாலும் சரி, சில விஷயங்கள் நம்மளை குறை கூறக்கூடிய நிலைமைகள் இருக்கும். ஆனால் மத்தியானத்துக்கு அப்புறம் அந்த குறையே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறிடும். காலையில் பார்த்தா லாஸ் ஆகிற மாதிரி தெரியும், மத்தியானத்துக்கு அப்புறம் அது ப்ராஃபிட்டாக மாறும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக கால் முட்டி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பெரியவங்ககிட்ட பேசும்பொழுது கவனமாக இருக்கணும். தேவையில்லாத அனவசியமான விஷயங்களை பற்றி யாருக்கிட்டையும் புறம் கூறாமல் இருப்பது இன்றைய நாள் உங்களுடைய மரியாதையை நீங்கள் காப்பாற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலுமே பெரிய வெற்றி, எல்லா காரியங்களிலுமே பெரிய ஏற்றம் கொடுக்கும். ஆனால் எந்த விஷயத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தை இதுதான் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது.
இன்றைய நாள் பல பேருக்கு பிரயாணங்கள் இருக்கும், பல பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், பெரிய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க, மனோதிடம் அதிகரிக்கும். மனசங்கல்பத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆன்மீகவாதி, ஆன்மீக பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு இன்றைய நாள் குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய தோஷம் நிவர்த்தியாகும். அதனால மனசு ஒரு மாதிரி சங்கடங்கள் இருந்தால் அந்த சங்கடங்கள்லேருந்து நீங்கள் முழுவதும் விடுபடக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வயலட் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு இனிஷியலா ஒரு 2-3 மணி நேரம் மட்டும் ஒரு மாதிரி பதட்டமா ஒரு டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா 11 மணிக்கு அப்புறம் பெரிய டென்ஷன் ப்ரெஷர்லாம் கிடையாது. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை எடுத்து பண்ணிட்டே இருக்கலாம். தேவையற்ற மனக்குழப்பங்கள், தேவையற்ற மன கிளேசங்கள் நிவர்த்தியாகும். கோபதாபங்கள் அறவே தவிர்த்து கொள்வது நல்லது. நீங்க என்ன நினைச்சாலும் சரி அது நடக்கும். ஆனா கோபம் வேண்டாம். திடீரென்று எந்த முடிவுகளும் எடுக்க வேண்டாம். திடீரென்று செலவுகளை கட்டுக்குள் கொண்டு வைத்துக்கொள்வது நல்லது. பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே மேன்மை, எல்லாத்துலேயுமே பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சர்வ சாதாரணமாக முடித்துக் கொள்வது. பிரத்தியார் மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது. எதிர்பாலனிடம் மூலியமா நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும். பொருளாதாரத்தில் ஆதாயம் உண்டு. ரொம்ப முக்கியமான ஒரு மரியாதை கிடைக்கும். நீங்க ஒரு சூக்ஷமத்தை இன்றைய நாள் கண்டுபிடிப்பீங்க. லைக் யூ வில் ஃபைண்ட் அ சீக்ரெட். அதாவது புதைந்திருக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை மற்றவர்கள் மூலியமாக கண்டுபிடித்து அது நீங்கள் உங்களுடைய வேலைக்கு விருத்திக்கு யூஸ் பண்ணி கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் அதை உபயோகப்படுத்துவீங்க. ரொம்ப அபூர்வமான நாளாக இருக்கப்படுது. நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும். சின்ன விஷயத்துக்கு கூட தயவுசெய்து வீட்டில் மட்டும் டென்ஷன் ஆயிடாதீங்க. அதுக்கப்புறம் நைட்டு 7:45 அப்புறம் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். பிரச்சனையாகவும் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்ற நாள் அடிவயிறு உஷ்ணம் மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். தேவையில்லாமல் அஜீரண கோளாறுகள் ஏற்படும். ரொம்ப ஆயிலி ஃபுட்டெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்து மேலே அதிகமான ஈடுபாடு, இன்ட்ரெஸ்ட். சில பேர் பார்த்தீங்கன்னா படம் பார்த்தா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் 2 படம் 3 படம் அட் எ டைம் பார்ப்பாங்க. பார்க்கலைன்னா பார்க்கவே மாட்டாங்க. படித்தாலும் ஒரே அடியாக படிப்பாங்க, இல்லைன்னா படிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலை இன்றைய நாள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாரோ ஒருத்தர் உங்கள் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதாவது வேலை ஆட்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரப்போகிறது. முக்கியமான ஒரு வஸ்து உங்களுக்கு காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சாயந்ததுக்கப்புறம் என்னடா தொலைச்சோன்னு உட்காந்து திங்க் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். அது கண்ணு முன்னாடியே இருக்கும், ஆனால் தெரியாது. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சேட்டை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும், எச்சரிக்கையாகவும் இருங்க. அந்த ஒரு ப்ரெஷர் ஆஃப் 3-4 ஹவர்ஸ் மட்டும் இந்த நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி, சந்தோஷம், திருப்தி, மேன்மை எல்லாமே நடக்கும். ஆனால் லேட்டாக நடக்கும். யாரெல்லாம் இன்றைய நாள் ஆத்ம கலைகள்னு சொல்லக்கூடிய யோகாசனத்தின் மேலே, பிராணாயாமத்து மேலே யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ தயவுசெய்து பண்ணுங்க. இன்றைய நாள் நீங்கள் என்ன நிலையில் அடையலையோன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த நிலையை கண்டிப்பாக அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டிய நாள்னு சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சின்னதாக மனசில் ஏதாவது ஒரு சங்கடம் இன்றைய நாள் வந்தாலும் அந்த சங்கடத்தின் மேலே ரொம்ப அதிகமான கான்சன்ட்ரேஷன் கொடுக்காதீங்க. டக்குன்னு மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு போறீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லைட்டாக பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்லாம் அப் அண்ட் டவுன் ஆகும். சில விஷயங்கள் பிளான்லாம் கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கணும். அதுவும் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட உற்பத்தியாளர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் ஃபர்டிலைசர் சம்மந்தப்பட்டது, பெஸ்டிசைட் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. உற்பத்தியாளர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ஃபார்மாசூட்டிக்கல் ட்ரக் மேனுஃபேக்சர் செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும். கெமிஸ்ட்ரி கற்றுக் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இதனால் பல விதங்களில் ஏற்றங்கள் கொடுக்கும். மனசு நிறைஞ்சிருக்கும். எல்லாத்துலேயுமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, ஆனால் கொஞ்சம் ஒரு பிளான்லாம் ரகசியமாக பதுக்கி பண்ணக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் போகர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி, திருப்தி, சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் என்னென்னா ஃபோன் எடுத்தவொடனே இன்றைய நாள் நச்சுன்னு இருக்காங்கன்னு கவுண்டமணி சொல்கிற மாதிரி இன்றைய நாள் ஃபோன் எடுத்தீங்கன்னா அவன் ரகசியம் எல்லாம் உங்ககிட்ட கொட்டுவாங்க. மற்றவங்களுடைய பிரச்சனை இன்றைய நாள் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள். யூ வில் பி எ சைக்காலஜிஸ்ட். அவங்க கர்மா,
அவங்க இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஆதங்கம், ஓலம், அழுகை எல்லாத்தையும் இன்றைய நாள் வந்து நீங்கள் அந்த ஃபோனில் கேட்பீங்க. என்னடா அதை பயன்படுத்துகிறாருன்னு நினச்சிக்காதீங்க. இன்றைய நாள் முழுக்க இப்படி தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து மத்தியானத்துக்கு அப்புறம் சரியாக போய்டும். உங்கள் மனசில் தெளிவு பிறக்கக்கூடிய நாள். த கன்ஃபியூஷன் ஸ்டார்ட்ஸ் அண்ட் தென் தெர் இஸ் அ கிளாரிட்டி. ஒரு இடத்துல உடம்பு கன்ஃபியூஸ் வர மாதிரி இருக்கும், அப்புறம் சரியாயிடும். இந்த மாதிரி விஷயங்கள் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். ஒரு சில பேருக்கு மூக்கு தொண்டை வாய் சம்மந்தப்பட்ட உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகும். தொண்டை கட்டிக்கும். ஆனால் ரொம்ப கோல்டான விஷயங்கள்லாம் சாப்பிடாதீங்க. சில்லுன்னு போய் ஒரு சர்பத் சாப்பிட்றேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா சரியான வெயில். சர்பத் உள்ளே போச்சுன்னா தொண்டை அவுட் ஆகிடும். கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் கூடிய வாக்குவாதங்களை தவிர்ப்பதுனது. மெயினாக மூத்த பெண்களிடம் வாக்குவாதங்கள் வேண்டாம். நிறைய பேருக்கு இந்த ரூட் கெனால் பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகும். ஏன்னா தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம் 2ஆம் பாவகத்தை. பணத்தை இழந்திருக்கக்கூடிய நபர்கள் இன்றைய நாள் ஏதோ ஒரு இடத்துல பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தெரியாத நபர்கள்கிட்ட, வேறு மொழி பேசக்கூடிய நபர்கள்கிட்ட எங்கேயாவது கொடுத்துருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் மனசுக்குள்ள மனசுக்குள்ள போய் ஒரு விஷயத்தை இன்றைய நாள் முடிக்க போறீங்க. அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்பமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். மெயினாக உங்கள் வாழ்க்கை துணையோடைய உடல்நிலைகளில் சற்று கவனம் தேவை. நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்க. இன்றைய நாள் அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். சரி, இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு சார் அப்படின்னு கேட்டால், முதல் ராசி லக்னம் மேஷம், 2வது சிம்மம், 3வது தனுசு. மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய அத்துணை பேரும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் பெருமாள். முடிஞ்சால் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது ஆலமரத்துக்கு கீழேயோ அரச மரத்துக்கு கீழேயோ விநாயகர் இருந்தாருன்னா போய் ஒரு குடம் தண்ணி ஊற்றிட்டு வணங்கிட்டு வாங்க. கேது நின்ற நட்சத்திரம் சந்திரனாக இருக்கும் பொழுது விநாயகருக்கு தண்ணி ஊற்றும் பொழுது அது நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும். மனசில் இருக்கக்கூடிய கிளேசங்கள் நிவர்த்தியாகும். அனைவருக்கும் இன்றைய நாள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்க, எந்த விதமான மனசங்கடங்கள் இல்லாமல் இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.